صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால நஹுல் வாதிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் சில உதாரணங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க சில உதாரணங்கள் நம்ம போடுவோம். முதல்ல பாருங்க அத்தீக்கு. அத்தீக்கு சாயுஹுன். சாயுஹுன். திக் சேவலாகிறது, அது கூவுகிறது. சேவல் கூவுது. சாயுகுன் அப்படின்னா கூவுகிறது. சேவல் எப்போ கூவும்? காலை நேரத்தில் தான் கூவும். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால அஸ்பகங்கிற ஃபேலை நம்ம போடுறோம். இப்போ இது முபததா இல்லை, இது முபததாவுடைய கபர் இல்லை. இப்போ பாருங்க, சேவல் கூவுகிறது. இப்போ சேர்த்து வச்சிங்க, அஸ்பஹத் தீகோ காலை நேரத்தில். அஸ்பகனா காலை, சுபுகுன்னு சொல்றோம்ல, அதோட தான் அஸ்பக. காலை நேரத்தில் சேவல் ஆகிறது. சாயுகுன் அல்ல, சாயிகன், கூவக்கூடியதாக ஆகிவிட்டது. சேவல் அதிகாலையில் கூவும். இப்போ அஸ்பக ஃபேல் நாட்டிஸ், இது அஸ்பகுடைய இஸ்மு, இது அஸ்பகுடைய கபர். அப்ப அஸ்பஹத் தீக்கு சாயிஹன், சேவல் அதிகாரிகள் கூவக்கூடியதாக அது ஆகிவிட்டது. இப்ப அடுத்த உதாரணம் பாருங்க. அல் உஸ்ஃபூரு. அல் உஸ்ஃபூரு முகர்ரிதுன். முகர்ரிதுன், கர்ரத யுகர்ரிது தக்ரீதன் ஃபஹுவ முகர்ரிதுன். ஃபஅல வஸனு தஃஈலி பாப். உஸ்ஃபூர்னா என்ன அர்த்தம்? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி ஆகிறது, கத்துகிறது. கர்ரதனா பாட்டு பாடினான், கத்தினான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது முகுதா, இது ஹபர். இப்போ நம்ம முன்னாடி என்ன செய்யறோம்? அஸ்பக ஃபேல் நாக்கிஸ் இருக்குல்ல, அஸ்பக அதை நம்ம போடுறோம். போட்ட பின்னாடி இது முகுதா இல்லை, இது முகுதாவுடைய ஹபரும் அல்ல. இப்போ எப்படி மாறிட்டு? சிட்டுக்குருவி ஆகிறது, காலை நேரத்தில் முகர்ரிதன், கத்தக்கூடியதாக ஆகிவிட்டது. அதிகாலை நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா, மரங்கள்ல இருந்து சிட்டுக்குருவிகள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே பறந்து போகும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அஸ்பஹல் உஸ்ஃபூரு முகர்ரிதன், சிட்டுக்குருவி ஆகிறது. இப்போ அஸ்பக ஃபேலு இஸ்மு, இது அஸ்பகவுடைய கபர். சிட்டுக்குருவி ஆகிறது, காலை நேரத்தில் கத்தக்கூடியதாக அது ஆகிவிட்டது. அஸ்பக ஃபேல் நாட்டிஸ், அல் உஸ்ஃபூரு அஸ்பகுடைய இஸ்மு, முகர்ரிதன் என்பது ஹபர். அடுத்து பாருங்க, அல் வர்து. முஃபத்தஹுன். அல் வர்து அப்படின்னா ரோஜா, ரோஜா பூ. முஃபத்தஹுன் அப்படின்னா விரிந்தது, மலர்ந்ததுன்னு அர்த்தம். மொட்டாக இருந்த ரோஜா பூ மலர்ந்து விட்டது. இப்போ அல்வர்து முபததா, முஃபத்தஹுன் ஹபர். இப்போ நம்ம அஸ்பக போடுவோம். அஸ்பக, அஸ்பகல் வருது முஃபத்தஹுன் அல்ல, இப்போது முஃபத்தஹன், மலர்ந்ததாக ஆகிவிட்டது. அதிகாலை நேரத்தில் பூக்கள் மலரும். அப்போ அஸ்பஹ ஃபேல் நாக்கிஸ், அல்வர்து அஸ்பகுடைய இஸ்மு, முஃபத்தஹன் என்பது ஹபர். ஹபருக்கு நசபு செய்யணும், இஸ்முக்கு ரஃபா செய்யணும். அதே நம்ம கவனத்தில் என்ன செய்யணும்? வைத்துக்கொள்ள வேண்டும்.
அடுத்து பாருங்க, அல் லபனு அல் லபனு காசிருன். காசிருன் லபன் அப்படின்னா தயிர். பெரும்பாலும் பால் என்பதற்கு ஹலீப் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஹலீப், ஹலீப், ஹலீப்னா பால். அரபு நாடுகளில் லபன் அப்படின்னா தயிருக்கு தான் சொல்லுவாங்க, ஹலீப்னா தான் பாலுக்கு சொல்லுவாங்க. அப்ப லபன் அப்படின்னா இந்த தயிர், தயிர் ஆகிறது. ஹாசிருன் உறைந்துள்ளது, கட்டியா இருக்குன்னு அர்த்தம். தண்ணியா இல்லாம கட்டியா உறைஞ்சு போய் இருக்கு நம்ம சொல்றோம்ல, அதான் ஹாசிருன். அல்லபனு ஹாசிருன் முபத்ததா கபர். இப்ப நம்ம என்ன செய்யறோம், அஸ்பஹ போடுவோம். அஸ்பஹல் லபனு ஹாசிருன் அல்ல ஹாசிரன். காலை நேரத்தில் தயிராகிறது, உறைந்து விட்டது. ராத்திரி ஊத்தி வைப்பாங்க பால்ல, காலை நேரத்தில் பார்த்தா தயிர் உறைஞ்சு போய் என்ன செய்யும், இருக்கும். அப்போ அஸ்பஹ ஃபேலு நாக்கிஸு, அல்லபனு அஸ்பஹுடைய இஸ்மு, ஹாசிரன் என்பது ஹபர். அடுத்து பாருங்க, அத்தில் மீது. அத்தில் மீது நஷீத்துன். நஷீத்துன் மீதுனா தெரியும், மாணவன். நஷீத்துன் அப்படின்னா சுறுசுறுப்பானவன் அர்த்தம். மாணவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான். முபத்ததா கபர். இப்ப அஸ்பஹு போடுவோம். அஸ்பஹத்தில் மீது நஷீத்தன். மாணவன் காலை நேரத்தில் சுறுசுறுப்பானவனாக ஆகிவிட்டான். அப்ப அஸ்பஹ ஃபேலு, தில்மீது வந்து அஸ்பஹுடைய இஸ்மு, நஷீத்தன் என்பது ஹபர். இன்னொரு உதாரணம் பாருங்க, அந்நீலு. அந்நீலு ஃபாயிதுன். நீலு ஃபாயில். நீல் அப்படின்னா நைல் நதி, நைல் நதி. ஃபாயில் அப்படின்னா நிரம்பி ஓடுகிறதுன்னு அர்த்தம். தண்ணி வந்து நிரம்பி ஓடுது. அப்ப நைல் நதி ஆகிறது, நிரம்ப தண்ணீரால் நிரம்ப ஓடுகிறது. இப்ப அஸ்பஹு ஜகம். அஸ்பஹன் நீலு ஃபாயிலன். நைல் நதி ஆகிறது, காலை நேரத்தில் நிரம்பியதாக ஆகிவிட்டது. அஸ்பஹ ஃபஅல் நாகிஸ், அந்நீலு அஸ்பஹுடைய இஸ்மு, ஃபாயிதன் என்பது அஸ்பஹுடைய ஹபர். இந்த மாதிரி நாம் என்ன செய்யணும், சில உதாரணங்களை நாமெல்லாம் போட்டு பழகணும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل